Hey guys, welcome back to our channel Kayal 92 Riders. Kayal 92 Riders. எத்தனை வருஷம் ஆச்சுங்க ஒரு ரைடு போகும்போது தான் இந்த காயல் 92 ரைடர்ஸ் பாக்ஸை போடுறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இப்போ எங்கடா ரைடு போய் கிளம்பிட்டா அது நீங்கள் பாக்ஸ் போடுற அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ரைடு போகலை, வண்டியை சர்வீஸ் பண்ண போகிறோம். நம்ம அப்பாச்சி RTX 300 பைக்கு வந்து இந்த ரெடியாக இருக்குது, நம்ம வீட்டோடைய வாசலில் நிற்கிது, ஜெய்ஜாண்டிக்கா நிற்கிதா. ஸோ இந்த பைக்கை வந்து நான் வந்து சர்வீஸ் பண்ண போகிறேன். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் சென்னையிலேருந்து நைட் ரைடு ஓட்டி பகலில் மத்தியானம் போல் வீடு வந்து சேர்ந்துருப்பேன். நேற்று நைட்டு நல்லா தூங்கிட்டேன், நேற்று பகல் ஃபுல்லாக. இன்னைக்கு காலையில் நான் அப்பாயின்மெண்ட் போட்டேன். ஏன்னா கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா என் பையனெல்லாம் ஊரை சுற்றி கித்தி எல்லாம் காட்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 810 கிலோமீட்டர் ஓடிடுச்சுங்க. ஊர்லேருந்து வரும்போது 700 சில்லரை இருந்துச்சு, அப்புறம் 810 ஆயிடுச்சு. 785 இருந்துச்சோ, அப்புறம் 15 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம சர்வீஸ் கொண்டு போகிறோம். எங்கே கொண்டு போகிறோன்னா தூத்துக்குடி கிடையாது, திருநெல்வேலி. ஏன் தூத்துக்குடியில் பண்ணுவாங்க, திருநெல்வேலியில் பண்ணுவாங்க, எதுக்கு இந்த உனக்கு வேண்டாத வேலை அப்படின்னு கேப்பியல்ல, அது வேண்டாத வேலை கிடையாது, இந்த வண்டிக்கு வேண்டிய வேலை. ஏன் அப்படின்னா அப்பாச்சி RTX பைக்கை இன்ஜினை இது வரைக்கும் டெக்னீஷியன்ஸ் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஒரு வேளை ட்ரைனிங் கொடுத்துருக்கலாம், எனக்கு தெரியல. நம்ம பாட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க ஏதோ பண்ணிட்டு இந்த இதுக்கு என்ன இன்ஜின் ஆயில் ஊற்றணும்னு கூட தெரியாமல் மாற்றிட்டாங்கன்னா நம்ம பாடு திண்டாட்டம் ஆகிடும். பார்த்துட்டுங்க, சர்வீஸ் ஸ்டேஷனில் தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. 2 மணி 3 மணிக்கெல்லாம் போயிடலான்ற பிளானில் நாங்கள் கிளம்புறேன். எப்படி ஆக போகுதுன்னு தெரியல. ஆனால் 3 மணிக்கு போனாலும் கொஞ்சம் பண்ணி கொடுத்துருவ மாதிரி தான் இருக்காங்க. ஒன்லி சர்வீஸ் மட்டும் தானே, ஆயில் மட்டும் தானே மாற்றணும். ஸோ பண்ணிடுவாங்கங்கிற நம்பிக்கையில் இங்கேருந்து கிளம்புறேன். நல்ல ஒரு வியூவு. அன்னைக்கு நேற்று வீடியோ வந்து நிறைய கோபுரம் ரொம்ப சொதப்பிடுச்சு, மழையில் கச்சமிச்சர் ஆயிடுச்சு. இன்னைக்கு வீடியோ வந்து சூப்பராக நம்ம அப்பாச்சி RTXோட டாப் ஸ்பீடு, வைப்ரேஷன் வந்து சோலோவை போகும்போது எப்படி இருக்கு, அப்புறம் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் சர்வீஸோடைய காஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம அப்படியே கிளம்புவோம் நம்ம அப்பாச்சி RTX கூட. ஆமாம், அதான காயில் வண்டியை தான் வாங்கிட்டு இல்லை, அடுத்து ஒரு ரைடு கிளம்பிட வேண்டியதானப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சர்வீஸ்லாம் பண்ணாமல் கிளம்ப முடியாதுங்க. ஏன்னா இதுக்கு எப்படி இருக்குன்னு மற்ற ஷோரூமில் தெரியாது இல்லையா. ஸோ ஒன்று, ரெண்டாவது இந்த பேனியர்ஸு, இந்த கேரியரு இதெல்லாம் இல்லாமையே நம்ம கிளம்ப முடியாது. பக்கா டூரிங் செட்டப் வச்சாதான், ஏன்னா இது வந்து பக்கா டூரிங் வண்டி தானே. ஸோ பக்கா டூரிங் செட்டப் வச்சாதான் நம்ம வந்து கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கேன். அவசரப்பட்டு கிளம்பிட்டு நமக்கு வந்து பிரச்சனை நிறைய வந்துடுச்சுன்னு வைங்களேன், ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ நம்ம சென்னையிலேருந்து வரும்போது லக்கேஜெல்லாம் வச்சு கட்டுறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ அதே கஷ்டம் நம்ம இப்போ இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது எல்லாமே மாற்றி வச்சுட்டாச்சு. ஸோ கூடிய விரைவில் இந்த லக்கேஜ் செட்டப்பு, கேரியலு, டாப் பாக்ஸு, பேனியர்ஸு, ஹெட்லைட்டு, ஃபாக் லைட்டு, அப்புறம் GPS மவுண்ட்டு, சார்ஜர் பாயிண்ட். இதில் சார்ஜர் கூட கிடையாது, இது வந்து பேஸ் வெர்ஷனில், அதனால் சார்ஜர் கூட கிடையாது. அதெல்லாம் மாட்டின அப்புறம் தான் நம்ம அடுத்து டக்குன்னு கிளம்பணும். வண்டி ஃபுல் நேக்கடாக இருக்குது, அதாவது லக்கேஜ் ஜிகேஜ் எதுவுமே கிடையாது. நான் மட்டும்தான் உட்காந்துருக்கேன் வண்டியில். அதனால் வண்டி கொஞ்சம் பாஞ்சு பிச்சு எடுத்து தான் போகுது. ஒரு 800 கிலோமீட்டர் ஓடனோடனே கொஞ்சம் டியூன் ஆகிருக்கு போல் இருக்குது. அப்படிலாம் ஆகாது, சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஏதாவது இன்ஜின் மாறும். ஆனால் எனக்கு என்னமோ சிங்கிளாக ஓட்டினோடனே அன்றைக்கி ரொம்ப டயர்டில் எடுத்ததுனால என்னை முழுசாக அனுபவிக்க முடியல. இந்த வண்டியை ஒரு 800 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்தாலும் முழுசாக அனுபவித்து ஓட்டின மாதிரி தெரில. பட் இன்றைக்கி அனுபவிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க போயிட்டே இருக்கலாம். ஒன்றும் சீருதுங்க, இதுக்கெல்லாம் ஓட்டுற கற்றுக்கிடணும் போல இருக்குது கொஞ்சம். இதை பார்த்துட்டு இருக்கிற ராயல் என்ஃபீல்டு ஃபேன்ஸ்லாம் சொல்லுவாங்க, ராயல் என்ஃபீல்டை காக்க ஒரு பெரும் படையொன்று இருக்குதடா. நாங்கள் தாண்டா அது ராயல் என்ஃபீல்டா. உங்ககிட்டலாம் எங்ககிட்டலாம் நீங்கள் வர முடியாதுடா. டார்க்குடா, பவர்டா, ஹிமாலயாடா, கிங்குடா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இருங்கண்ணே, ஜல்லிக்கட்டுமாடா? இல்லை, பால் கறக்கும் மாடு. அதிகமாக பேசி வைசரில் வந்து என் எச்சி தாங்க துப்பி கிடக்கு. சை, கண்ணால் வைசரை பார்க்க முடியல. பான்பராக்கு வாயன் துப்பி போட்ட படிக்கட்டு மாதிரியே இருக்கிறது. என்னத்தை சொல்ல, பான்பராக்கு போடுற பழக்கம் இல்லை, என் எச்சியே பான்பராக்கு ரேஞ்சில் கொடுமையான விஷமாக இருக்குது. போங்க, சிங்கிள் ரோடு சார்லி ரோடு தானே போயிட்டுருக்கும். NH 44 போனதுக்கப்புறம் அடிச்சு வரைக்கும் வேகமாக போயிடலாம். அதானே அக்கா, ரொம்ப பிஸியான அக்காவாக இருப்பாங்க போல இருக்க. ஃபோனை காதுலேருந்து எடுக்காமல் கிராஸ் பண்ணுவாங்க.
இந்த ஹீட் இஷ்யூன்னு சொல்லுவே இல்லை. நிறைய பேர் வந்து எந்த பைக் எடுத்தாலும் ஹீட் இருக்கா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்பாவா. அவிகளுக்கெல்லாம் ஒரு பதில் என்னன்னா, இல்லை ப்ரோ ஹீட்டெலாம் ஒன்றும் வரல ப்ரோ, இன்ஜின் பக்கத்தில் தான் காலை வச்சுருக்கிறேன், ஆனாலும் ஹீட்டு வரல. பட் ஆனால் இது வரைக்கும் நான் ஷூ போட்டு தான் அந்த வண்டியை ஓட்டியிருக்கேன். செப்பலோ இல்லை நார்மல் ஷூவோ போட்டு ஓட்டலை, ப்ராப்பராக ரைடிங் ஷூ போட்டு தான் ஓட்டியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு ஹீட்டு இது வரைக்கும் ஒரு சின்ன ஃபீல் கூட ஆகலை. ரொம்ப லைட் வெயிட்டாக வேகமாக போகிறதுனால இது வந்து ஒரு R15 ஓட்டுற மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா ரொம்ப லைட்டாக இருக்கா. நீங்கள் இது வரைக்கும் நான் எஸ்டி அட்வென்ச்சர் ஹெவியான வண்டி தான், தண்டர்பேர்ட் ஹெவியான வண்டி தான், ஹிமாலயன் ஹெவியான வண்டி தான், அதெல்லாம் ஓட்டிட்டு இதை ஓட்டும்போது, ஆனால் இதுவும் 180 கிலோ இருக்குது. பட் வண்டி ரன்னிங்கில் வந்து எந்த ஒரு வெயிட்டுமே ஃபீல் ஆகலை. நமக்கு பயமாக இருக்குது, மற்றபடி வண்டி ஸ்டெபிலிட்டியாக தான் இருக்கும், எந்த மாதிரியும் பிரச்சனை இருக்காது. பட் நமக்கு ஒரு பயம் வருதுல்ல. ஏன்னா கண்ட்ரோலபுளாக ஓட்டிகிட்டு இருக்கிறதுனால தான் காயல் இது வரைக்கும் எத்தனை லட்சம் கிலோமீட்டரோ ஓட்டினாலும், இந்தியா முழுக்க போயிட்டு வந்தாலும் சிறு காயம் கூட இல்லாமல் தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். காரணம் கண்ட்ரோலபுள். கண்ட்ரோல் இழந்து என்றைக்குமே பைக்கு ஓட்ட மாட்டேன். என் கண்ட்ரோலில் பைக் இருக்குது, என் கண்ட்ரோலில் ஸ்பீடு இருக்குன்னா மட்டும்தான் நான் வந்து அந்த ரைடை கரெக்டாக எனக்கு ஃபுல்ஃபில்லாக போகும். எனக்கு ஒரு மாதிரி வருது, இந்த வண்டி சரியில்லை, இல்லைன்னா ஸ்பீடு நாட் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்க, வேலை ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிடுவேன். என் கைக்குள்ளே வண்டியை கொண்டு வந்துடும், எந்த வண்டியாக இருந்தாலும். இப்போ ரெட் கலர் ஆகிட்டோ சரி, நம்ம ஃபேவரட் பெட்ரோல் பங்க் வந்துருச்சு, அதனால் போட்டுக்கிடுவோம். என்னத்துக்கு போட்டு ரிஸ்க்கு. இந்த பங்கு நல்லாயிருக்கும் பார்த்துடுங்க, ஒரு டாக்டரோட பங்கு. ஆனால் எங்கே வர இப்போ ஸ்பீடு இருக்கா? ஸ்பீடு பவர். வேர் இஸ் த பவர் பெட்ரோல் இருக்காக்கா? பவர் பெட்ரோல் இருக்கா? அங்கேயும் இல்லையா? ஐயோ, நார்மல் தான் இருக்காமே இருக்குது. அதில் பார்க்குறேன், உள்ளுக்குள்ளே ஒரு பங்க் இருக்குது, அதில் பார்ப்போம். எதுக்கு இருக்கும்போது பக்கத்தில் அடுத்து தேடி போனால் கிடைக்கும். இப்போ தான் ரெட் லைட் எரிஞ்சிருக்கு, அதனால் இனிமேல் போயிட்டு ஏதாவது ஒரு பங்கு போய் பார்த்துக்கிட வேண்டியதான். நம்ம அப்பாச்சியை சைடில் நின்று பார்க்குறதுக்கு அப்படியே ஜைஜாண்டிக்காக நம்ம BMW 1250 மாதிரியே இருக்குங்க. நான் அந்த ஒரு ஃபோட்டோ போட்டு விட்றேன் பாருங்கள். நான் அது சைடில் நின்று ஃபோட்டோ எடுத்துருக்கிறேன். அந்த பைக்கை நிறுத்தின பொசிஷனில் பார்த்தா அந்த டேங்கோடைய அந்த BMW 1250 எப்படி டேங்க் இருக்கும் கிட்டத்தட்ட அதே டிசைன், பட் சின்னது. அது வந்து 22 லிட்டரோ 25 லிட்டர் பக்கத்தில் வரும்னு நினைக்கிறேன். இது வந்து சின்னது. அந்த ரேஞ்சில் அந்த டிசைனை எல்லாத்தையும் காப்பி பண்ணி டிவிஎஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் நின்று பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்டு பொசிஷன் கூட கொஞ்சம் BMWக்கு ஈக்குவல் வரல, ஏன்னா அது வேறு மாதிரி இருக்கும். நல்லா ஹைட்டாக போய் இந்த டிஸ்பிளேலாம் மேலே இருக்கும். டிஸ்பிளே கொஞ்சம் கீழே வச்சது எனக்கே இல்லை. எப்போ ஏதாவது பார்க்கணுன்னா தலையை இறக்க வேண்டியிருக்கு. நேராக எஸ்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா தலையை இறக்க வேண்டிய, கண்ணை மட்டும் அப்படி லைட்டாக இறக்குனா போதும், டிஸ்பிளே பார்த்துடலாம். பட் ஆனால் இங்கே கொஞ்சம் தலையை இறக்குனா தான் பார்க்க முடியுது. இப்போ நாங்கள் அர்பன் மாற்றிட்டேன். இப்போ நம்ம ஒவ்வொரு மோடு இருக்கிறதுனால மாற்றி ஓட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் மாற்றி ஓட்டுறது எரிச்சலாக தான் செய்யுது. நம்ம யார் கேட்டால் எனக்கெல்லாம் மோடு கீடுலாம் ஒன்றும் வேண்டியதே கிடையாது. எனக்கு தேவையான ஒரே ஒரு மோடு இந்த ரெயின் மோடு மட்டும்தான். நான் மழை நேரத்தில் பிரேக்கு மட்டும் தான் எனக்கு பயமாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் மழை பெஞ்சிச்சுன்னா நான் பிரேக் இல்லாத, அதாவது ABS இல்லாத வண்டியை கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓட்டிகிட்டு போவேன். மற்றபடி இந்த பைக்கும் சரி, நம்மளுடைய எஸ்டி அட்வென்ச்சரும் சரி, ரைடு மோடு எல்லாமே இருக்குது. அதனால் எந்த பிரச்சனை இல்லாமல் ரைட் மோடுக்கு, ஆஃப் ரோடு மோடுக்கு, அதுக்கு இதுக்குன்னு போட்டுக்கலாம். இதில் ரேலி மோடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் ஆஃப் ரோடு மோடா. எனக்கு இது தெரியாமல் இருந்திருக்கு. ஏன்னா ரியர் பிரேக் வந்து ரியர் ABS வந்து ஆஃப் ஆகிடுது ரேலி மோடில். அப்போ ரேலிங்கிறது ஆஃப் ரோடில் ஒரு மிடிலான ஆஃப் ரோடு, ரொம்பலாம் ஹெவியாக ஆஃப் ரோடு பண்ணால் இங்கே பிளாஸ்டிக் பிஞ்சிக்கிட்டு வந்துடும் பார்த்துக்கிடுங்க. ஒரு நார்மலான ஆஃப் ரோடுக்கு போகிறதுக்கு பிரேக்கிங் ஓகே. அரே யார், கொஞ்சமாச்சும் சிவிக் சென்ஸ் இருக்குதா உங்களுக்கு? எல்லாரும் எப்படி பைக்கு ஓட்டிகிட்டு போகிறாங்க, நாங்கள் மட்டும்தான் கரெக்டாக ஓட்டுறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஓட்டுறவங்க பூரா கரெக்டாகவும் ஓட்டுறாங்க, தப்பாகவும் ஓட்டுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஏஐ வாய்ஸில் ட்ரை பண்ணுங்க. என்னுடைய வீடியோ வந்து இன்ஸ்டாகிராம்லலாம் இப்போது லாங்குவேஜ் மாற்றி விட்டுட்டேன். அதில் ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு, இங்கிலீஷு, போர்ச்சுகீஸு, மலையாளம், தெலுங்கு, தமிழ் நம்ம பேசுகிறோம், ஹிந்தி, மராத்தி, குஜராத்தின்ட்டு நிறைய லாங்குவேஜ் இருக்குது. ஒரு 12 லாங்குவேஜை ஆட் பண்ணி விட்ருக்கேன். 12 லாங்குவேஜில் இப்போ அந்த ஏரியாவில் என் வீடியோ ஒருவேளை சஜஷனில் போச்சுன்னா அவங்களுடைய மொழியிலே என்னோடய வீடியோவை பார்த்துக்கலாம்.
நான் பேசுகிறதுமே வாய் கொஞ்சம் கிட்டத்தட்ட அவங்க பேசுகிற மாதிரி வாய் அசையுமா. எப்படி டெக்னாலஜி பாருங்கள், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அதில் இப்படி தான் பேசுகிறாங்க. டி மகராஜா வாழ்க வளமுடன். டிஎன் 92 வண்டியை வைத்துள்ளார். ஆனாலும் இவர் செய்வது சரியாகத்தான் இருக்கிறது. இதை போல ஒரு வண்டியை நான் பார்த்ததில்லை. இதை பார்க்கும்போது எனக்கு பழைய ஞாபகங்கள் துளிர் விடுகின்றன. கைஸ், நான் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை காட்டுறேன். நாங்கள் இருக்க பற்றியில் டிவி சுந்தரம் ஐயங்கார் அண்ட் சன்ஸ்னு லிமிட்டெடுன்னு ஒரு பில்டிங் இருக்குல்ல, இதில் தான் முதல்ல அவங்க வந்து திருநெல்வேலி, அவங்களுக்கு டிவிஎஸ் ஓனருக்கு ஊர் வந்து இங்கே தானே, திருநெல்வேலிக்கு பக்கத்தில் வள்ளியூர் பக்கத்தில் களக்காடுன்னு. ஸோ அங்கே இருந்து அவங்க வந்து தொழில் எல்லாமே திருநெல்வேலியில் பண்ணதுக்குண்டான டிவிஎஸ் சதன் ரோடுவேஸ் பிரைவேட் லிமிட்டோட பழைய காலத்து பில்டிங் அந்த இருக்குது பாருங்க. அதை தான் நான் டிவிஎஸ் இன்றைக்கி இந்த அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில். இப்போ எங்கள் ஊருக்காரங்க எங்கள் ஊருடைய சுதேசி வண்டியை வாங்கியிருக்கேன். பட் சப்போர்ட் மட்டும் எப்படி இருக்குன்னு தெரியல. சேல்ஸும் சரி சர்வீஸும் சரி. சர்வீஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் சர்வீஸ். என்னண்ணே? தூத்துக்குடியா? ஆமாம் ஆமாம், பார்த்துருக்கீங்களா? சரி ரொம்ப நன்றிண்ணே. தெரிஞ்ச ஆள்கிட்ட வந்தேன். நான் என்னவோ பயந்துக்கிட்டே வந்தேன், எதோ தெரியுமா தெரியாதோ தெரில. இது நம்ம ஏரியாவில் ஃபஸ்ட் வண்டி டெலிவரி வந்துருச்சா? இன்வாய்ஸ் ஆகலைங்கிற மாதிரியும் சொன்னாங்க. இன்ஜின் சேஸ் நம்பர் தட்டா? ஓ, அதில் இருக்கா அண்ணே? பார்த்துருக்கீங்களா? ரொம்ப நன்றிண்ணே. திருநெல்வேலி தானே? திருநெல்வேலி தானே? சரி சூப்பர். ஆமாம் வந்திருக்கேன்ட்டு. இது திருவனந்தபுரம் தான் கொண்டு போகலான்னு பார்த்தா, அப்புறம் ஒரு நண்பர் சொன்னார், ஏன் தேவையில்லாம அலையிற, திருநெல்வேலியில் கேட்டுப்பாருன்னாப்புல. நான் ஃபோன் போடுற நேரத்துக்குள்ளே சரி வந்துடுவான், நேரில் கேட்டுருவோம் அப்படி பார்த்தா வண்டி வந்துருச்சு. நாள் பரவாயில்லையா? சாப் கார்டு போதும். என்ன பண்ணுவீங்க? ஏதாவது சேஞ்ச் பண்ணுவீங்களா? அது ஆயில் என்ன ஆயில்? அப்படியா? இந்த ஆயில் தாங்க மாற்ற போகிறாங்க. இது வந்து ஆர்டிஎக்ஸ்னு தனியாகவே வந்துருக்குதான். ப்ரூ4 ரெடி எக்ஸ்பெடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஎக்ஸுக்குன்னு மட்டும் தனியாக உள்ள போட்டி இன்ஜின் ஆயில் ஹை பர்ஃபார்மன்ஸ் ஆகுது. ஆர்டிஎக்ஸு அந்த ஆர்ஆர் ரிட்டர்ன் அது இல்லாமல் மாற்றவாங்கன்னு நினைக்கிறேன். 5 வாட்ஸு 5W40. ஓகே, நம்ம இப்போ பைக்கை வந்து விட்டாச்சு. பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகலை. வண்டி வந்து ரெஜிஸ்டர் அவைலபிள் இருக்குது. நம்மளுடைய வண்டி இன்னுமே இவங்க கம்பெனியில் ரெஜிஸ்டர் அவைலபிள் இருக்குது. இங்கே போட்டாச்சுன்னா வரல. கடைசியில் ஏதோ அது இதுன்னு பண்ணி கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு இப்போ வண்டியை வந்து பாயிண்ட்டில் விட்டாங்க. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் பண்ணி தந்துடுவோம்னு இருக்காங்க. என்னால் போயிட்டு வர முடியாது. ஸோ ஓகே தான், பரவாயில்லைங்க. வண்டி வந்து இன்னும் உள்ள ஷோரூமில் வண்டி இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். சரியா? ஹாப்பி. யாரோ ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ணிட்டும் போயிட்டாங்க. ஒருத்தர் இப்போ ஆல்ரெடி நம்ம இவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காமா இல்லையான்னு ஒரு டவுட்டில் வந்தேன். ஆனால் வந்து ஆல்ரெடி ஒரு இது சர்வீஸ் பண்ணிட்டாங்க. அதனால அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. தைரியமாக நம்ம அவங்ககிட்ட விட்டுடலாம். ரெண்டாவது பேசிக்காக அவ்வளோதான், 1 லிட்டர் ஆயில் மாற்றுறாங்க, ஏர் ஃபில்ட்ரு ஆயில் ஃபில்டர் மாதிரி மாற்றுறாங்க, அவ்வளோதான். இதோட வண்டியை நல்லா பண்ணி கொடுத்துறாங்க. ஒரு 2000 சில்லரை இப்போ பில்லு கொடுக்குறாங்க. இதை போட்டு கரெக்டாக போனாலே போதும். இதுக்கு மேலே நம்ம புதுசாக ஸ்பெஷலாக பெரிய ஷோரூமு, பெரிய மெட்ரோ ஸ்டேஷனு அப்படி இப்படின்னு போய் தள்ள வேண்டியது இல்லைல்ல. ரயில் ஸ்டேஷனை பாருங்க, வேற லெவலில் இருக்குங்க. பெருசாக நல்லா இருக்கு, ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் வச்சு அப்படியே அப்படி நம்ம வந்து லான்ச்சுக்கு முன்னாடி உட்காந்துருக்கோம். அதாவது கஸ்டமர் லான்ச்சு அதுவுமே நீட்டாக வச்சுருக்காங்க. நம்ம சிட்டியில் கூட பார்க்க முடியாத திருநெல்வேலியில் இவ்வளோ பக்கவாக இருக்குது. இப்போ நான் நினச்சிட்டு இருந்தது ப்ரீமியம் பைக்ஸுக்கு உண்டான ஷோரூமுக்கு ப்ரீமியமாக இருக்கும். நம்ம ஹோண்டா ஷோரூமுக்கு பற்றி கூட ஒரு வீடியோ போட்டோம், ஹோண்டா பிக்விங்க. பட் ஆனால் இங்கே டிவிஎஸ் வந்து எப்படி இருக்கும் என்னன்னு தெரியாது. வண்டியை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு இருக்கணும், இந்த மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கிச்சு. திருநெல்வேலியில் இருக்க ஷோரூமும் சரி, தூத்துக்குடியும் அதே மாதிரி தான். நல்ல ஷோரூம் வந்து ஓகேவாக தான் இருக்கும். நம்ம இங்கேருந்து திருவனந்தபுரம் போகிறது அது இது எல்லாமே வேண்டாம்ட்டுன்ற மாதிரி அட்டகாசமான ஒரு இடம் வச்சுருக்காங்க. பரவாயில்ல, ஓகே. நம்ம வண்டி இதே மாதிரி சர்வீஸ் பண்ணி கையிலேருந்து கொஞ்சம் நேரத்தில் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த பாருங்க, டேட்டோனா ஏன் இங்கே நிற்கி டேட்டோனோட இது போட்டிருக்காங்க. அது வந்து டேட்டோனான்னு நினச்சி பயந்துட்டேன். ஆனால் டேட்டோனா கிடையாதுங்க. டேட்டோனோட ஸ்டிக்கர் ஒட்டிட்டு டிவிஎஸ் ரேசிங்கோடைய இன்ஜின். அப்போ இது அப்பாச்சி RR 310 அந்த வண்டி தான் இது.
கைஸ் நம்ம வந்து இங்கே ஷோரூமில் வண்டியை விட்டாச்சு, சர்வீஸ் பண்ணுறாங்க. இப்போ லஞ்ச் டைம்ங்கிறதால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே ஒரு வெள்ளை கலர் அப்பாச்சி RTX நிற்கிது. இப்போ வந்திருக்கு, நான் இந்த ஷோரூமுக்கு வண்டி வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா. பார்த்தா இந்த வண்டி என்ன அப்படின்னாச்சுன்னா, இது டிவிஎஸ் ஓனர் இருக்கார் இல்லையா, டிவிஎஸ் ஐயங்கார் ஓனர் வந்து எந்த பைக்கு வந்து அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணாலும் அதை பைக்கை பூஜை போடுறதுக்காக இங்கே திருக்குறுங்குடி அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவங்களோட நேட்டிவ் தான் திருக்குறுங்குடி, அந்த பக்கம் தான் ஐயங்கார் குரூப்புகள். ஸோ அவங்க அந்த கோயிலில் பூஜை போடுறதுக்காக வந்த வண்டியாங்க இது. எப்பவுமே ஒவ்வொரு வண்டி கண்டிப்பாக வண்டிங்கிற மாதிரி வந்துருமா, ஏதாவது ஒரு வண்டி வந்துடும் இங்கே பூஜை போடுறதுக்கு. அதுவும் மெயின் கம்பெனிலேருந்து நேரடியாக வருமாங்க. அது இவங்க கிட்ட வந்திருக்கு. அது இந்த RTX வந்து அவங்களுடைய பூஜைக்காக வந்திருக்க வண்டி. பாருங்க, பூஜை போட்டாச்சானே, பூஜை போட்டு அது மங்களகரமா நிக்குதுங்க. இங்க பாருங்க, பூஜை போட்டு ரெடியா இருக்கு, தயாரா இருக்கு. இது வந்து நேரடியா கம்பெனில இருந்து, அதாவது டிவிஎஸ் கம்பெனில இருந்து, எல்லா வண்டியும் கம்பெனில இருந்து தான் வரும். பட் இது இவங்களுடைய கோயில்ல இவங்களுடைய நேரடி இதுக்காக வந்திருக்கு பார்த்துருங்க. இது யாருக்கும் கஸ்டமர் கொடுக்கறது அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் ஆனா பூஜைக்காகவே வந்த வண்டியாங்க. அந்த ஷோரூம்ல ஒரு ஃப்ரண்ட்ல ஒரு வண்டி நிக்க பாருங்க, இதே கிரிப் டு க்ளோரி. இது வந்து திருநெல்வேலி, இது சென்னை கிடையாது, இது திருநெல்வேலி வண்ணார்பேட்டையில இந்த ஷோரூம்ல மட்டும் ஒரு வண்டி நிக்குதுங்க. இது வரைக்கும் நான் வண்டியை பொங்கலுக்கு முன்னாடியே வந்துருச்சு. வண்டி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இங்கேயே பார்த்துருக்கலாம், பட் வாய்ப்பு இல்லாமல் போச்சு. பார்ப்போம். இனிமே வந்து டிவிஎஸ் எப்பவுமே இனிமே சர்வீஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள்னா இங்கே வந்துடலாம். ஏன்னா இது காலங்காலமா நடக்குதா இங்க நெல்லை டிவிஎஸ் வந்து. இவங்களுடைய ஃபர்ஸ்ட் வண்டி ஏதாவது இன்ட்ரடக்ஷன் பண்றாங்க அப்படின்னா புதுசா, இப்போ ரோனின் வந்து இப்போ அப்டேட் மாடல்லாம் கிடையாதான், அந்த புதுசா ஒரு பைக் விடுறாங்க அப்படின்னா அந்த பைக்கை இங்க லான்ச், இங்க வந்து பூஜைக்கு அனுப்பிடுறாங்க திருக்குறங்குடியில. இது ஒரு பெரிய ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் நமக்கு. கைஸ் கழுவிட்டு வந்துருச்சு நம்ம வண்டி. இன்னைக்குதான் அட்டகாசம் சர்வீஸ்க்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்காப்புல மெக்கானிக் செட்டுக்கு. ஆனால் நல்லா கண்ணாடி கூண்டுக்கு இந்த பக்கம் கரெக்டாக இருக்குது பத்திலா. ஏன்னா அவங்களுக்கும் டிஸ்டர்ப் கிடையாது, நம்ம இந்த பக்கம் நின்றுட்டு வீடியோ எடுக்கலாம். அவங்கள கூட்டு போய் தொல்லை பண்ணிக்கிட்டு பக்கத்தில் நின்றுட்டு வீடியோ எடுக்கிறத விட இந்த மாதிரி அவங்க என்னென்ன செய்கிறாங்கங்கிறத இங்கேருந்தே பார்த்துக்கலாம். வேறு லெவலு. ஆயில் ட்ரைன் பண்ணியாச்சுங்க. இவ்வளோ ஆயில் இருந்துருக்கு பாருங்க. பட் ஆயில் சுத்தமாக தான் அந்த மாதிரி இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஃபில்டர் பக்கத்தில் இருக்குது. இது நம்ம வண்டி வந்த போது உள்ள ஆயில் தானே. இப்போ ஆயில் மாத்திரப்போ ஏதாவது ஸ்மூத் ஆகுமான்னு பார்க்கணும். ஆயில் மாற்றிட்டாங்க. ட்ரூ4 எக்ஸ்பெடிஷன் ஃபியூல் எஃபிஷியன்ட் 40 இன்ஜின் ஆயில். அருமையான ஆயில். ஆயில் கேன் வந்து வந்துருச்சுருக்கு. இது பழைய ஆயில் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு ஃபில்ட்ரு, அதுக்கப்புறம் நல்லா செயினை க்ளீன் பண்ணுறாங்க. செயினை க்ளீன் பண்ணிட்டு செயின் ஸ்ப்ரே அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா செயின் ஸ்ப்ரே அடித்து பக்காவாக பண்ணுறாங்க. இது வந்து இவங்க ஷோரூமுக்கு வந்திருக்க 2வது வண்டி. இதுக்கு முன்னாடி ஒரு வண்டி வந்து ஒரு ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணிட்டு போயிடுச்சான். இங்கே செயின் வந்து இது பண்ணுறாங்க பாருங்களேன், ஸ்கேலை வச்சு அழகாக பண்ணுறாங்க. செயினோட அளவு எவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படின்னு ஒரு அடி ஸ்கேலை வச்சுருக்காங்க, அதை வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. செயின் வந்து நல்லா பர்ஃபெக்டான டைட்டில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அதாவது அவங்களுக்கு வந்து நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களாம். ஏற்கனவே நம்ம ஒரு 2 பேரை பேசினேன். அப்போ இவங்களுக்கு வந்து ஏற்கனவே கூட்டு வந்து ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பைக் தான் வரல, பைக் உண்டான விஷயங்கள் எல்லாமே வரல. பட் ஆனால் ட்ரைனிங் எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்க. தூத்துக்குடி ஷோரூம்லேயும் கொடுத்துருக்காங்க. நம்ம தான் போகாமல் இருக்கோம். ஏன்னா அப்பாச்சி RTRல RR 310 RTR 310 இதெல்லாமே இங்கே இருக்குல்ல, அதனால் பிரச்சனை கிடையாது. நம்ம தான் பயந்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. வண்டி இறக்கியாச்சு. அப்பாச்சி RTR ஃபஸ்ட்டு சர்வீஸை முடித்தாச்சு. ஃபஸ்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டு இதான் இப்போ இன்ஜெக்ஷன், குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்கள்ல ஒரு 3 மாதம் 2 மாதத்துக்கு, அது முடிஞ்சிருச்சுங்க. டேப்பில் காட்டுற மாதிரி காட்டிடுறேண்ணே. சரி சரி சரி, சூப்பர்ண்ணே. நல்லா ஜம்முன்னு இருந்துச்சு. ஆயில் எப்படி இருந்துச்சு? பழைய ஆயில் ஓகே தான். ஓகே, எல்லாம் இதுதான் ஈஸி ஐட்டங்கள் எல்லாமேண்ணே. வண்டி இப்போ தான் நான் பிரித்து பார்க்கேன். இது என்னது செக்கிங்கண்ணே? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். இதில் வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸில் என்னென்ன பண்ணுறோம்? நம்ம ஆயில் மாத்திரம், ஜென்ரல் செக்கப்பு, அதுக்கப்புறம் இந்த இது ஃபில்டர், என்ன ஃபில்டரு? ஆயில் ஃபில்டர் மட்டும் மாத்திரம். அந்த ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணி மாற்றி போடுறது. 12,000மா? ஓகே ஓகே. இது வரைக்கும் நம்ம ஆயிலும் இப்போ ஃபில்டர் மட்டும் தான் மாற்றுறது, ஆயில் ஃபில்டர் மட்டும் தான், வேறு எதுவும் மாற்றுறது. அது ஜென்ரலாக எல்லாமே, அது எல்லாமே சேனலில் ஃபஸ்ட் என்னொன்று அதெல்லாம் பண்ணுறது. மற்றபடி இஷ்யூ இருந்ததுன்னா நம்ம அதை எக்ஸ்ட்ரா பார்க்குறது. ஆனால் இஷ்யூ இல்லை, இன்னுமே இல்லை. எக்ஸ்ட்ரா பெட்டிங் எதாவது வாங்கினோன்னா நம்ம அது கூடுதலாக வரும். ஆனால் எதுவுமே இல்லை, எதுவுமே வரல, நமக்கு வரல. ரைட், ஓகே, சூப்பர்.
அந்த அரை மணி நேரத்தில் பண்ணி கொடுத்துட்டீங்க, 2 பேர் சேர்ந்து பண்ணியிருக்கீங்க. சரில, ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றி நல்லபடியாக பண்ணி கொடுத்ததுக்கு. ரைட்ண்ணே. இப்போது அப்படியே அழகாக கூப்பிட்டு இந்த மாதிரி உங்களுடைய பிரச்சனை என்ன, வேறு ஏதாவது இருக்குதா, நீங்கள் ஓட்டிருக்கீங்களா 1000 கிலோமீட்டரில் வண்டி எப்படி இருக்குது, இப்போ ஏற்கனவே ஒருத்தர் வந்திருக்கிறாரா, அவர்கிட்ட சரியாக கேட்க முடியல. ஸோ என்கிட்ட வந்து எல்லாத்தையுமே கேட்டாங்க. நானும் சொல்லிட்டேன் எல்லாம் நல்லா இருக்குது, வண்டி நல்லா இருக்குது, பட் வைப்ரேஷன் தான் எனக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, வைப்ரேஷன் தான் டார்ச்சராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதையும் ஓகே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே கைஸ், பில்லு வந்துருச்சு 1973 ரூபா. 2000 மேலே வரும்னு பார்த்தேன், பரவாயில்ல 1973 ரூபான்னு வந்திருக்கு. என்னென்னா ஆயிலும் ஆயில் ஃபில்ட்ரு 2 தான், பட் ஆனால் வந்து மற்ற எதுக்குமே கிடையாது, ஃப்ரீ. ஃபஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ, ஆனால் ஆயில் மட்டும் 1800 ரூபா சம்திங் வருது. அதாவது 2 லிட்டர் ஆயிலு, ஆனால் போட போகிறது 1.8 இதுதான் போடுவாங்களாம். 200 மில்லி கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா ஊற்ற முடியாது அப்படின்னாங்க. ஆனால் 2 லிட்டருக்கு நம்ம காசு கொடுக்கணும். 1 லிட்டர் கிட்டத்தட்ட 900 ரூபா பக்கத்தில் வருது போல் இருக்குது. ஆயில் மட்டும் தான் காஸ்ட்லி. இப்போ நம்ம மற்ற ஏதோ சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் கூடும். அதாவது ஃபஸ்ட் சர்வீஸில் நம்மளுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 1973 ரூபா நம்ம பே பண்ணியிருக்கோம். ஓகே கைஸ், ஒரு அற்புதமான அனுபவம். நம்ம வந்து பைக்கை, ஒரு புது பைக் வாங்கியிருக்கோம். அந்த புது பைக்கை வந்து சர்வீஸ் பண்ணிட்டு வரோம். ஃபஸ்ட்டு சர்வீஸு அவ்வளோ ஒரு அருமையாக ஆனந்தமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போது இதில் வந்து இருந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிட்டோம், இனிமேல் வந்து அது பிரச்சனை கிடையாது, நல்லா நார்மலாக போக போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியோடு நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வீட்டுக்கு போக போகிறேன். ஒரு காப்பி மட்டும் குடிச்சிட்டு அப்படியே போகிறேன். வண்டி ஒவ்வொரு அணுவையும் அணுவாக ரசிச்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அதான் சொல்ல முடியும். ரொம்ப சூப்பராக இருக்குது வண்டி, அட்டகாசமான ஒரு வண்டி. கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். யாரும் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தான் வண்டி டெலிவரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அட்டகாசமான ஒரு வண்டிக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறது தப்பு கிடையாது. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான டிங் டிங் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைடு வீடியோ இருக்குது. ஸோ எந்த ரைடு அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். சரிங்களா? பாய்.